सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। அந்துவாக கூடல் கடைசி நிலையின் சூட்சும உடல் மூலமாக சேவை. தந்தையின் நினைவில் இருப்பதற்கான நிகழ்ச்சியை வைத்து கொள்ளுங்கள். பார்க்க போனால் முழு நாளிற்குமான அழைப்பை கொடுக்கின்றோம். ஆனால் முக்கியமாக இது சுற்றி வருவதற்கான நேரமாகும். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தனது சக்திக்கேற்றபடி அனுபவம் செய்ய முடியும். மதுபனில் இருப்பவர்கள் விசேஷமான அன்பிற்குரியவர்கள். எனவே விசேஷ அழைப்பு கொடுக்கின்றோம். புத்தியின் மூலமாக இந்த தன்னுடைய உடலின் உணர்விலிருந்து விலகியிருந்து மட்டும் அமருங்கள். பிறகு டிராமாவில் என்ன அனுபவம் ஏற்பட முடியுமோ அது ஆகிக்கொண்டே இருக்கும். செய்தி கொண்டு வருபவர்களை பொறுத்தவரை சாட்சாத்காரம் பொதுவான விஷயம். ஆனால் புத்தி மூலமாகவும் அந்த மாதிரி அனுபவம் செய்ய முடியும். இந்த கண்களினால் பார்த்த அனுபவம் மாதிரி அவ்வளவு தெளிவாக இருக்கும். நல்லது. டீச்சர்களுடன் இந்த குரூப்பை எந்த குரூப் என்று கூறலாம்? ஸ்பீக்கர்ஸ் குரூப். ஸ்பீக்கர்ஸ் என்றால் ஸ்பீச் செய்பவர்கள், சொற்பொழிவு ஆற்றுபவர்கள். ஸ்பீச்சின் கூடவே ஸ்பீடும் இருக்கிறதா? ஏனென்றால் ஸ்பீச்சின் கூடவே ஒருவேளை முயற்சி செய்வதின் ஸ்பீடும் இருக்கிறது என்றால் அந்த மாதிரி ஸ்பீச் செய்பவர்களின் பிரபாவத்தினால் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும். ஒருவேளை ஸ்பீடு இல்லாத ஸ்பீச்சாக இருக்கிறது என்றால் உலகத்திற்கு நன்மை ஏற்படுவது கடினமாகிவிடும். எனவே இது ஸ்பீச் மற்றும் ஸ்பீடில் செல்லக்கூடிய குரூப் என்று அப்படி சொல்லலாம். யாருடைய ஸ்பீச்சும் சக்திசாலியானது மற்றும் ஸ்பீடும் சக்திசாலியானது என்றால் அவரை விஸ்வ கல்யாணகாரி, உலகத்திற்கு நன்மை செய்பவர், மாஸ்டர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? யார் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றாரோ அவர் சுயம் இந்த உலகின் அலையிலிருந்து விலகியிருப்பார். மேலும் அவருடைய ஸ்பீச்சும் துக்கத்தின் அலையிலிருந்து விலகி அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருந்து ஸ்பீச் செய்கிறீர்களா? ஸ்பீச்சோ ஸ்டேஜில் இருந்து செய்யப்படுகிறது என்றால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்து ஸ்பீச் செய்கிறீர்கள்? இந்த வெளியுகத்தில் போடப்பட்டிருக்கும் ஸ்டேஜ் இருக்கிறதல்லவா? அதன் மேலா? ஸ்பீக்கர்ஸ்களுக்கு எப்பொழுது ஏதாவது ஸ்தூலமான ஸ்டேஜிற்கு போக வேண்டியது இருக்கிறது என்றால் முதலில் தன்னுடைய நிலை என்ற ஸ்டேஜை தயாராக இருக்கிறதா அல்லது இல்லையா என்று சோதனை செய்கிறார்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் நிலைத்திருந்து ஸ்பீச் செய்பவரை உயர்ந்த ஸ்பீக்கர் என்று கூறுவார்கள். எப்படி ஸ்தூலமான ஸ்டேஜை தயார் செய்வதற்காக கூட எவ்வளவு நேரம் மற்றும் உழைப்பு கொடுக்கிறார்கள். அதேபோல் தன்னுடைய நிலை என்ற ஸ்டேஜ் எப்பொழுதும் தயாராக இருக்கட்டும். அதற்காக கூட இவ்வளவே முயற்சி செய்கிறீர்களா?
அந்த மாதிரி சக்திசாலியான ஸ்டேஜில் நிலைத்திருந்து ஸ்பீச் செய்பவர்களுக்கு இங்கு அபுமலையில் நினைவு சின்னம் இருக்கிறது. அது எது? தில்வாலாவோ நினைவு யாத்திரையின் நினைவு சின்னமாகும். கௌமுக், பசுவின் வாய் பார்த்ததில்லையா? கௌமுக் எதன் நினைவு சின்னம்? இது வாயின் நினைவு சின்னம். எப்படி தந்தையின் நினைவு சின்னம் கௌமுக் ஆகும்? ஏனென்றால் வாய் மூலமாக தான் அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறார். எனவே வாயின் நினைவு சின்னமாகும். ஸ்பீக்கர்களுடைய காரியமும் வாய் மூலமாக தான் இருக்கிறது. ஆனால் யார் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து ஸ்பீச் செய்கிறார்களோ எப்பொழுதும் தயாராக இருக்கும் நிலை இருக்கட்டும். அந்த நேரத்தில் தயார் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று அப்படி இருக்க வேண்டாம். எவரடி ஸ்டேஜ் இருப்பதினால் என்ன பிரபாவம் இருக்கிறதோ அது மிக நன்றாக படுகிறது. எனவே பிரபாவசாலியா என்று கேட்கப்படுகிறது. இந்த குரூப்பை பிரபாவசாலி குரூப் என்று கூறலாமா? அனைவரும் சான்றிதழ் கொடுப்பீர்களா? நல்ல குரூப். ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கிறீர்கள் என்றால் பின்போ இவர்கள் அனைவரும் சாட்டிஸ்ஃபை செய்பவர்களாக திருப்திப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் திருப்தி மணிகள்தான் இல்லையா? இதில் ஆம் என்று கூறுகிறீர்களா? ஒருவேளை தானே திருப்தி மணியாக இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார். டீச்சர்களுக்கும் சோதனை தாள் இருக்கிறது. எப்படி? டீச்சர்களின் சோதனை தாள் சூட்சும வதனத்தில் இருந்து வருகிறது. டீச்சர்களின் சோதனை தாள் ஒவ்வொரு அடியிலும் இருக்கும். எந்த அடி எடுத்து வைத்தாலும் பரீட்சை ஹாலில் அமர்ந்து அடி எடுத்து வைக்கிறேன் என்று அப்படி புரிந்து எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் ஸ்பீக்கர் என்றால் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள். எதிரில் மேடையில் இருப்பவர் மேல் அனைவரின் பார்வை செல்கிறது. நீங்கள் அனைவரும் கூட உயர்ந்த ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிறீர்கள். அநேக ஆத்மாக்களின் கவனம் உங்களுடைய அடிமேல் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் அந்த மாதிரி கவனத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டும். ஒருவேளை ஒரு அடி கூட தோய்வானதாக அல்லது கொஞ்சம் மேலே கீழே எழுகிறது என்றால் அநேகர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எனவே டீச்சர்களுக்கு என்ன அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் அந்த மாதிரி யோசித்து எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் கிரீடம் அணிந்திருப்பவராக ஆயிருக்கிறீர்கள் இல்லையா? எந்த கிரீடம் கிடைத்திருக்கிறது? பொறுப்பின் கிரீடம். எவ்வளவு பெரிய பொறுப்போ அவ்வளவு பெரிய கிரீடம். அப்படி என்ன பெரிய பொறுப்பு கிடைத்திருக்கிறதோ அந்த மாதிரி தன்னை பொறுப்பில் இருப்பவராக புரிந்து பின்பு அடியெடுத்து வையுங்கள். இப்பொழுது கவனக்குறைவு வேண்டாம். கிரீடம் மற்றும் ஆசனதாரி ஆனதற்கு பிறகு கவனக்குறைவு முடிவடைந்து விடுகிறது. கவனக்குறைவு என்றால் முயற்சி செய்வதில் கவனக்குறைவு. எந்த அடி எடுத்து வைத்தாலும் மற்றும் காரியம் நடந்தாலும் அந்த ஒவ்வொரு காரியமும் உலகத்திற்காக ஒரு உதாரணமாக இருக்கட்டும் என்று இந்த குரூப்பிற்கு எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இந்த காரியங்களின் நினைவு சின்னம் கதைகளின் ரூபத்தில் உருவாகும். உங்களுடைய இந்த சரித்திரம் மகிமைக்கு தகுதியானதாக ஆகும். அவ்வளவு பொறுப்புள்ளவராக உணர்ந்து நடக்கிறீர்களா? இது இந்த பொறுப்புள்ள குரூப்பின் விசேஷங்கள். யார் எவ்வளவு பொறுப்புள்ளவராக இருக்கின்றாரோ அவ்வளவே லேசாகவும் இருப்பார். நல்லது. வரதானம். நல்லதின் மேல் பிரபாவப்படுவதற்கு பதிலாக அதை தன்னுள் தாரணை செய்யக்கூடிய பரமாத்ம அன்பிற்குரியவர் ஆகுக. ஒருவேளை பரமாத்மாவின் அன்புக்குரியவராக ஆக வேண்டும் என்றால் உடல் உணர்வின் தடைகளை சோதனை செய்யுங்கள். இவர் மிக நல்லவர், எனவே கொஞ்சம் இரக்கம் வருகிறது என்று அநேகர் கூறுகிறார்கள்.
சிலருக்கு சிலருடைய உடல் மேல் பற்றுதல் ஏற்படுகிறது என்றால், சிலருக்கு சிலருடைய குணங்கள் மற்றும் சிறப்புகளின் மேல் ஏற்படுகிறது. ஆனால் அந்த விசேஷங்களையும் குணங்களையும் கொடுப்பவர் யார்? யாராவது நல்லவராக இருக்கிறார் என்றால் நல்லதை வேண்டும் என்றால் தாரணை செய்யுங்கள். ஆனால் நல்லதில் பிரபாவம் ஆகிவிடாதீர்கள். விலகியவராகவும் மற்றும் தந்தையின் அன்பிற்குரியவராகவும் ஆகுங்கள். அந்த மாதிரி அன்பிற்குரிய, அதாவது பரமாத்மாவின் அன்பிற்குரிய குழந்தைகள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஸ்லோகன்: அமைதி சக்தியை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் சேவையின் வேகம் அதிகரித்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।